சுமன் கவி சார், இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? தொடர்ச்சியான சறுக்கலாக இதை எடுத்துக்க முடியுமா, அல்லது தற்காலிகமான ஒரு ரிலீஃப் தான் கிடைச்சிருக்குது, இந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது, சாட்சியங்கள் சேர்க்கப்படலாம், அல்லது வழக்கினுடைய விசாரணை என்பது அடுத்தடுத்த கட்டத்தில் எல்லாமே மாறும் அப்படின்ற எடுக்க முடியும்? நீங்க ஆட்சி கலைப்பு அந்த விவகாரத்துக்கு சொல்றீங்க, இல்ல எல்லாத்துக்குமே செந்தில் பாலாஜி சொல்றீங்க. இந்த கரூர் சம்பவம் குறிப்பாக இந்த பணியாணை வழங்கிய விவகாரத்தை குறித்தவர்களும் இன்னைக்கு ஒரு பெரிய செட்பேக். தாவேக அரசு, திரு விஜய் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய தாவேக அரசு என்பது ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக எதிர்குரல்களை எல்லாம் ஒடுக்குகிற ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிற விமர்சனம் பொதுவாக பரவலாக இருக்கிறது. அதுபோக தன் கையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணுகிறது, தவறாக பயன்படுத்துகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக தான் இந்த கரூர் சம்பவத்தை பார்க்க வேண்டியிருக்குது. கரூரில் அன்னைக்கு அந்த பிரச்சனை நடந்தபோது கடந்த 2025 செப்டம்பர் மாதம் சொன்னேன் 27ஆம் தேதி அது நிகழ்ந்தபோது அந்த அடுத்த நாளே வந்து அன்றைய திமுக அரசு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக 10 லட்சம் அறிவிக்கிறார் காம்பன்சேஷன். அதை பார்த்தவொன்னே அது ஒரு ஸ்லாப், ஒரு அளவு நிர்ணயிக்கப்படுது. அப்புறம் நாங்கள் 20 லட்சம் அப்படின்னு சொல்லி இவர்கள் அறிவிக்கிறாங்க. ரெண்டும் கொடுக்கப்படுது. அது போக விசிகாவிலிருந்து பல்வேறு நபர்கள் எல்லோரும் 1 லட்சம் 1.5 லட்சம் நிறைய பேர் கொடுத்துட்டாங்க. அப்போது இழப்பு ஏற்பட்ட போது அந்த இழப்பு ஈடுகட்டுவதற்கு ஒரு பணம். இது மட்டும் இல்லை, விஜய்க்கு இது போக நீங்கள் விக்கிரவாண்டி மாநாட்டிலையும் பல்வேறு நபர்கள் இறந்து போனாங்க, பல்வேறு சாலை விபத்து நடந்துச்சு, இறந்து போனாங்க. திருச்சி மாநாட்டில் ஒரு பையன் காலெல்லாம் இழந்து போனார். இப்படி பல்வேறு இது நடக்குது. அவர்களுக்கெல்லாம் விஜய் அவர்கள் கொடுக்கல. குறிப்பாக இந்த கரூரை மட்டும் வைத்து அவர் ஒரு அரசியல் செய்ய பார்க்குறாரு. கரூரில் தனக்கு ஒரு ஹைப் கிடச்சிட்டு, இந்த வெற்றிக்கு பின்னாடி கரூரினுடைய இந்த துயர சம்பவத்தின் அதில் கிடைத்த அந்த பாப்புலாரிட்டி தான் தன்னை வெற்றி பெற வைத்திருக்கிறது அப்படின்னு ஒரு வேளை அவர் நம்பலாம். அப்படி நம்புறதுனால தான் அதை மீண்டும் 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 அதை சொல்லக்கூட செஞ்சார். அதை மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு வகையில் எம்பாஸ் பண்ணிகிட்டே இருந்தார். அதில் செந்தில் பாலாஜி அவர்களை எதிரியாக நிறுத்தி இவர் வந்து கொஞ்சம் மேடையில் முழங்க ஆரம்பித்தார். அது நமக்கு வெற்றி வாய்ப்பை கொடுத்துருக்கிறது அவர் நினைக்கிறார். அதை அடுத்து வருகிற, ஏன்னா அந்த இடத்துல ஒரு வேகன்சி இருக்கு இல்லையா, அதிமுகவிலிருந்து இங்கே வந்து இணைந்த கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு ஹைப் ஏற்றுறதுக்கு அப்போ ஒரு பொலிட்டிக்கல் இன்டென்ஷனோட தான் அந்த பதவி. ஒரு அரசாங்கம் ஒரு பணி நியமன ஆணை கொடுக்குதுன்னா அவங்களுடைய பேக்ரவுண்டை வெரிஃபை பண்ணுவாங்க இல்லையா. கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தை வெரிஃபை பண்ணும்பொழுது அவங்க ரொம்ப எளிய மக்களாக இருக்கலாம், வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கலாம், ஏற்கனவே பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு வாழ்நாள் முழுவதும் படிக்க வைப்பதற்கான உத்தரவாதத்தை தாவேக அப்பவே கொடுத்துருக்காங்கல்ல. அந்த சம்பவத்தினுடைய அடிப்படையில் இதை பார்க்கலாம்ல. இதுக்கு தான் சார் சொன்னதில் கூட ஒரு சின்ன திருத்தம். இதை வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை தான் சொல்லியிருக்குது இன்னைக்கு தீர்ப்புங்கிறது. அந்த தீர்ப்பில் அவர் தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் வந்து பஸ்ஸில் அதாவது என்ன சொல்கிறதுன்னா இது அதனா இப்போ கூட நீங்கள் இது பட்டாசு ஆலை விபத்துக்கள் எவ்வளோ நடக்குது. பட்டாசு ஆலைகளை பலது மூட வேறு செஞ்சாங்க சமீபத்தில். பட்டாசு ஆலை விபத்துக்கள் நடக்குது. அதில் பார்க்குறவங்களாம் வேலை செய்கிறாங்கன்னா அம்பானி அதானியா அண்டாடங்காட்சிங்க. கையிலையும் இதுலேயும் க்ளவுஸ் இல்லாமல் அப்படியே அந்த துத்தநாகத்தையும் இதையும் அந்த கந்தகத்தையும் போட்டு அழுத்தி வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு வேளை அந்த தீபத்தில் செத்து போனால் அவங்களுக்கு என்ன பரம்பரையாக சொத்தா வச்சிருக்காங்க. எளிய பின்புலம் சார், இது அரசாங்கத்தினுடைய குறைபாடு தானே சுமன் கவி சார். நீங்க பிராக்டிகலா நினைச்சு பாருங்களேன், ஒரு பிரச்சாரத்திற்கு ஒதுக்கப்படுற இடத்துல பாகுபாடு காட்டப்பட்டது. முந்தைய திமுக அரசாங்கம் அது நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கான இடம் வேற, அதிமுக தாவேக நடத்துவதற்கான கொடுக்கப்பட்ட இடங்கள் முழுக்க முழுக்க இது அரசினுடைய தோல்வி, அரசால் ஏற்பட்ட ஒரு இழப்பீடு அப்படின்றதுக்காக அரசாங்கம் முன் வந்து வேலை கொடுக்குறாங்க. என்ன சிக்கல் விவகாரத்தை ஏற்கனவே பேசியாச்சு. அதே இடத்துல அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி இதை விட பெரிய கூட்டம் அன்னைக்கு வந்தது, விஜய்க்கு வந்தது 27,000 பேர் தான். அதை விட அதிகமாக 50,000க்கும் மேலான கூட்டத்தை அதே இடத்தில் காட்டினார். அந்த கூட்டம் ஆர்கனைஸாக வந்தது, எந்த இடத்துலையும் மேலே ஏறல தவிர அவங்க வந்துட்டு கலைஞ்சு போனாங்க. அதெல்லாம் பேசக்கூடாது. மீண்டும் மீண்டும் பேசுனீங்கன்னா நான் மறுபடியும் சொல்லணும். அப்புறம் புசியானந்த் என்ன பேசினாரு, எத்தனை மணிக்கு வர சொன்னாங்க, ஏன் விஜய் லேட்டா போனாரு, எல்லா காரணமும் அங்கதான் திமுக சொல்றாங்க சார். திமுக அதுக்குள்ள போக கூடாது, கரூருக்கு போக கூடாதுன்னு சொல்றது யாரு? ஏன் பணி ஆணை கொடுக்க கூடாதுன்னு சொல்றாரு? நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு தான் பணி ஆணைக்கு எதிராக போறாங்க. நீங்க கேட்டதுல ஒரு விஷயம் இருக்குது. அதாவது அரசு செய்த தவறு, அரசு மேல் குற்றம்னு வைக்கிறீங்க. நீங்க சொன்னதே நம்ம எப்படியோ வச்சுக்கோங்க. அப்படின்னாலுமே அரசு பேருந்து யாருடைய பேருந்து? இது உங்கள் சொத்து. நம்ம அதாவது அரசு நீதிமன்றம் சொல்லிடுறேன் சார். அரசு பேருந்த ஒருத்தர் ஓட்டிக்கிட்டு போறாரு, பின்னாடி வந்தவர், நான் மறுபடியும் சொல்றேன், அரசு பேருந்துல
சாதாரண பஸ்ஸில் ஒயிட் போர்டாக இருந்தால் அதெல்லாம் சாதாரண பஸ்ஸில் 10 ரூபா 20 ரூபா எடுத்துகிட்டு போகிறவங்க ஒன்றும் பணக்காரங்க கிடைக்காது. அவங்க புளிய மரத்தில் சாத்தி ஒரு 10 பேர் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு லட்சமாக அள்ளி கொடுக்கலாமா? அதுவே கொடுக்க முடியாது. அப்படிங்கும்போது அரசு ஆணை பணி ஆணை கொடுக்க முடியுமா? இதைத்தான் கேட்குறாங்க. இப்போ அரசின் குறைபாடுன்னு சொன்னீங்கன்னா அரசு பேருந்து ஓட்டுநர் செஞ்சது அரசு குறைபாடு. நீங்கள் அதான் கேட்குறீங்க அரசு குறைபாடுன்னு. அரசு பேருந்து ஓட்டுநர் அதானே செய்கிறாரு. எத்தனை அரசு பேருந்துகள் இல்ல சார், எத்தனை அரசு பேருந்துகள் விபத்து ஏற்படுத்தி விட்டு இழப்பீடு கொடுக்காம இருக்கும் பொழுது நீதிமன்றம் சொல்லுது போய் இழப்பீடு கொடுங்க இல்லைன்னா ஜப்தி பண்ணுங்க சொல்றாங்கல்ல. இழப்பீடு வேற, இழப்பீடு வாங்கியாச்சு, அளவுக்கு மீறியே கொடுத்தாச்சுங்கிறேன். நான் என்ன கேட்குறேன், 25 லட்சம் 10 லட்சம் ரூபா அரசு கொடுத்தாச்சு, 20 லட்சம் ரூபா நீங்களே கொடுத்தாச்சு. 38 குடும்பத்துக்கு என்னமா 41 பேர்ல 38 செலக்டிவாக கூட கொடுத்துட்டீங்க. கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் 31 பேருக்கு நீங்க அரசாணை கொடுக்குறீங்க. அரசாணைங்கிறது ஏன் சார் கொடுக்க கூடாது? சுமன் கவி சார் ஏன் கொடுக்க கூடாது? அரசு வேலைங்கிறது தகுதி உள்ளவன். இன்னைக்கு நீங்க தான் பேசுறீங்களா அரசு வேலை தகுதி. எத்தனை லட்சம் பேர் நீங்க இதுல பதிவு பண்ணிட்டு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணிட்டு அரசு வேலைக்காக காத்திருக்காங்க. அதற்காக பொழுதன்னைக்கும் படிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு இன்ஸ்டிடியூட்டுக்கு போறாங்க. அந்த வேலைக்குன்னு இருக்கக்கூடிய தகுதியை வளர்த்துக்கிட்டு லட்சம் பேர் காத்து நிக்கிறாங்க. புரியுது நீங்க புரியுது. நான் இப்ப அப்படி இல்ல, எனக்கு புரியுது. ஆனா இப்போ ஒரு குடும்பத்துல நான் 2 குழந்தைகள் இருக்குது, பெற்றோர் இருக்கிறாங்க. பொருளாதாரத்திற்கான அடித்தளமாக இருக்கக்கூடிய ஒருத்தவர் அந்த கூட்டத்தில் இறந்துடுறாருன்னு வச்சுக்கலேன். இன்னொருத்தவங்களால பொருளாதாரம் ஈட்ட முடியாது. அரசு செய்த தவறுக்கு பொருளாதாரத்தில் பலகீனமா இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யறாங்க. அதுல என்ன ப்ராப்ளம்? விஜய் செய்த தவறுக்கு அதனாலதான் விஜய் பரிகாரம் தேடுறாரு. நீங்க தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. அரசு செய்த தவறுனா அரசு ஆல்ரெடி அந்த நடந்ததுக்கு அவங்க பரிகாரம் அவங்க கொடுத்துட்டாங்க. 10 லட்ச ரூபா கொடுத்தாச்சு. விஜய் என்ன நினைக்கிறாரு? கில்ட்டி கான்சியஸ்னஸ். அவர் பாவம் பண்ணிட்டதா நினைக்கிறாரு. நீங்க இல்ல அதுதான் உண்மை. அது எப்படி சார் கில்ட்டி கான்சியஸ்? அப்படி இல்லனா ஏன் சார் கொடுக்கறாரு? நீங்க தான் கரூர் போக கூடாதுன்னு சொல்றீங்க, நீதிமன்றத்தை நாடுறீங்க, நீதிமன்றம் கொட்டு வைக்குதுன்னு சொல்லி அன்றைக்கு கரூர்ல போய் முதலமைச்சர் பேசுறாரு. ஒவ்வொரு பயணத்தின் போதும் தடுக்கிறீங்க. பொலிட்டிக்கல் சென்ஸ், உங்களுக்கு பொலிட்டிக்கல் ஐடியா இருக்குது. நான் என்ன சொல்றேன், கரூர்ல மீண்டும் தேர்தல் வர இருக்குது. அந்த தேர்தல்ல நம்மளுடைய ஆளை, அதாவது ஏற்கனவே அங்கிருந்து பக்கத்து கம்பெனில இருந்து இழுத்த ஆளை நிறுத்தணும். அதற்காக ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோடு விஜய் வேலை செய்கிறார். அதனால தான் அவர் சொன்னார் இல்லையா, நீங்க சொன்ன வார்த்தையை சொல்றேன், நறுக்கு 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 என்று. இப்போ நீதிமன்றம் இன்னைக்கு குட்டி இருக்குது, புடைச்சிருக்குதா முளைச்சிருக்கான்னு தொட்டு பார்த்துக்கிட்ட சொல்லுங்க. இதுதான் நான் சொல்றது. மேல்முறையீடு போனாங்கன்னா உங்களுக்கு சாதகமாக வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எங்க வேணாலும் போட்டுங்க, இப்படி தாங்க போவாங்க. நான் என்ன சொல்றேன், புலி படத்துக்கு கட்ட வேண்டிய காசை கட்டுறதில்ல, வரி கார் இறக்குனீங்கன்னா வரி கட்டுறதில்ல. நீங்க மேல்முறையீடு போயிட்டே இருக்க வேண்டியதா, ஒவ்வொரு இடத்துலையும் குட்டு வாங்க வேண்டியதா. நான் இதுல ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இவர்களை பொறுத்தவரையிலும் இவர்கள் நடத்துவது என்பது போலீஸ் ராஜாங்கம். எதிராளிகளுக்கு பேசுவதற்கு உரிமை எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேல் வழக்கு, அப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் மேல் வழக்கு. எதுவும் நிக்காது, சட்டத்தின் முன் எதுவும் நிக்காது. அனிதா ராதாகிருஷ்ணன் பேசினது சரியா? மார்க்கண்டேயன் பேசினது சரியா? முதலமைச்சரை ஒருமையில பேசுறாங்க சார் பொதுவெளியில. அவங்களுக்கு எப்படி சார் ஜாமீன் கொடுக்க முடியும்? செந்தில் பாலாஜி அரசை கவிழ்ப்பதற்கான சதி பண்றாருன்றாங்க. முட்டாள் முதல்வர்னு சொன்னது யார்? முதல்வர் ஒருவரை முட்டாள் முதல்வர்னு சொல்லிட்டு ஒருத்தர் சாதாரணமா இருக்க முடியுமா? இவர் என்ன சொன்னார்? யாரு? ஆதவர்ஜுனா. ஆதவர்ஜுனா முன்னோடிங்க. ஆதவர்ஜுனாவை பார்த்து சொல்லிருப்பாரு, இப்படி எல்லாம் சொல்லணும் ஒரு முன்னோடி. ஆதவர்ஜுனா இல்ல 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 இல்ல, இப்படி கேடுகட்ட பேச்சுக்கு ஒரு முன்னோடி இருக்காரு, அவர் அப்போ லீகலா போல இருக்கு அப்படின்னு பேசியிருப்பாரா இருக்கும். நீங்க ஆதவர்ஜுனாட்ட கேட்டிருக்கணும், ஏங்க இப்படி முட்டாள் முதல்வரேன்னு சொல்லி மேடையில பேசுறீங்க, முதல்வரை பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கா, அதை பேசலாமான்னு அவங்க வழக்கு தொடுத்திருக்கலாம் இல்ல? வழக்கு தொடுத்திருக்கலாம். இப்படி பெருந்தன்மைன்னு விட்டுட்டாங்க. நீங்க உங்களுக்கு பெருந்தன்மை இல்ல, இது எப்படி சார் பெருந்தன்மையா சொல்லலாம் சார்? அதான் சொல்றேன், முதலமைச்சர் அவர் உங்களுக்கும் முதலமைச்சர் எனக்கும் முதலமைச்சர் எல்லாரும் யூடியூப்ல பேசினவங்க, சோசியல் மீடியால Facebookல போஸ்ட் போட்டவங்க, பழைய நியூஸ் பேப்பர் கட்டிங் எடுத்து போட்டவங்க எல்லாம் நைட் 12 மணிக்கு 1 மணிக்கு 3 மணிக்கு போய் அரெஸ்ட் பண்ணாங்க திமுகல. இவங்க வந்து கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறாங்கன்னு வந்து காமெடியா இருக்குது. அதுதான். அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ஆதவர்ஜுனாவை அன்றைக்கு அவர்கள் அரெஸ்ட் செய்யல, ஆனா இன்னைக்கு நீங்க பேசுற எல்லாத்தையும் அரெஸ்ட் செய்தீங்க. இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, இது எங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி அரசாங்கம், அதாவது நீதிமன்றம் உண்மையில சொல்றதாங்க நறுக்கு நறுக்கு என்று குட்டித்தான் இவர்களுக்கு திருப்பி அனுப்புது. இதெல்லாம் எங்களுடைய வேலையில திருப்பி அனுப்புங்கன்னு. ஸோ ஜாமீன் ஏன் வழங்கப்படுகிறது? அதற்கு தான் நீங்க பேசியதை விடவும், நீங்க பொது மேடையில் பேசியதை விட ஒன்றும் குறைவாகவோ அசிங்கமாகவோ யாரும் பேச முடியாது அப்படிங்கிறத தான் எதிர்க்கட்சிகளுக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள். தாவேகா அரசியலாக பார்க்கிறது, அதில் அரசியல் லாபம் பார்க்கிறது, அதுவும் சரிதான். அதே மாதிரி வலுவான வாதமின்மை, அதனால் அரசியலாக பார்க்கறதுனால வாதம் பண்ணுறதுக்கு கையில் ஒன்றும் இல்லை, அதனால் வலுவான வாதமின்மை.
முன் அனுபவம் மென்மைங்கிறது வந்து அது அனுபவம் வந்தால் மட்டும் இதை தூக்கி நிறுத்திட முடியாது. இவர்கள் செய்கிற அரசியல் ஒருபோதும் எடுபடாது. மொத்தத்தில் 3 காரணமே சரிதான். அரசியலாக பார்ப்பது அது வந்து தாவேகாவினுடைய செயல்பாட்டில் வெளிப்படுது. நன்றி சார்.